வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கவுண்டிங்ல ரிகான்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபைனான்சியல் அக்கவுண்ட். இதுல பாத்தீங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 6 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லி. சோ அவங்களுக்காக இந்த ப்ராப்ளம் போட்டுருக்கு. எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Navi Company Limited suffered a loss of 25,000 as per the financial accounts. On comparison with its costing record for the same year, the following difference were observed. பாத்தீங்கன்னா லாஸ் வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்ட் படி கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்பேர் பண்ணிருக்காங்க காஸ்ட் ரெக்கார்டோட. அப்ப வந்து நிறைய டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அது என்னென்ன டிஃபரன்ஸ்ன்றத கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் a reconciliation statement with the help of the differences. ஓகே, reconciliation statement ப்ரிப்பேர் பண்ணணும். ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் இன் காஸ்ட் புக். ஓகே, அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்க பாத்தீங்கன்னா ஓவர் வேல்யூ பண்ணிட்டாங்க. எந்த புக்லன்னா காஸ்ட் புக்ல. இப்ப நம்ம எந்த ப்ராஃபிட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்றோமோ அந்த ஆங்கிள் திங்க் பண்ணணும். அப்ப காஸ்ட் புக்ல வந்து ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது எக்ஸ்பென்சஸ், அதை வந்து ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம பினான்சியல் புக்ல என்னவா இருந்திருக்கும், அது கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஓவர் வேல்யூவேஷன் இன் காஸ்ட் புக்ல ஜாஸ்தி இருக்கு எக்ஸ்பென்சஸ், பினான்சியல் புக்ல கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் இன் பினான்சியல் புக். ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூ பண்ணிருக்காங்க பினான்சியல் புக்ல. பினான்சியல் புக் அதோட ஆங்கிள் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். அப்ப அண்டர் வேல்யூ ஆயிருக்கு. க்ளோசிங் ஸ்டாக்ன்றது என்னது, நமக்கு வந்து இன்கம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஏன்னா இதை அண்டர் வேல்யூ பண்ணிட்டாங்க இல்லையா பினான்சியல் புக்ல தான். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி காட்டணும். அப்புறம் டார்மெட் மெட்டீரியல் ரிட்டர்ன் ஆஃப் இன் பினான்சியல் புக். ஓகே, பினான்சியல் புக்ல வந்து மெட்டீரியல் வந்து ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப காஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் பண்ணல. அப்ப இதை நம்ம திரும்பி என்ன பண்ணுவோம், ஆட் பேக் பண்ணணும். மெட்டீரியல்ன்றது எக்ஸ்பென்சஸ் ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க, குறைச்சிருக்காங்க பினான்சியல் புக்ல. அப்ப காஸ்ட் புக்ல அது செய்யல. சோ நம்ம இப்ப சரி பண்றதுக்காக இதை நம்ம ஆட் பேக் பண்ணுவோம். அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட். ஓகே, காஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அப்படின்னா பாத்தீங்கன்னா அது வந்து காஸ்ட் புக்ல தான் வரும். அப்ப காஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ன்றது எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா அண்டர் அப்சார்ப் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப வந்து நம்ம வந்து காஸ்ட் புக்ல என்ன பண்ணிருக்கோம், ஜாஸ்தி பண்ணிருக்கோம். சோ நம்ம இதை ஆட் பண்ணணும். ஃபைன்ஸ் லெவிட் பை முனிசிபாலிட்டியில ஃபைன் வந்து லெவி பண்ணிருக்காங்க. நம்ம வந்து இது வந்து காஸ்ட் புக்ல வராது, ஃபைன்ஸ் எல்லாம் வராது. இது பினான்சியல் புக்ல மட்டும்தான் இருக்கும். அப்ப நம்ம பினான்சியல் புக்ல சப்ராக்ட் பண்ணிருக்கோம். அப்ப காஸ்ட் புக்ல அதை பண்ணல. சோ நம்ம இப்ப இதை என்ன பண்ணணும், ஆட் பேக் பண்ணணும். டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பெய்டு, இதுவுமே பாத்தீங்கன்னா காஸ்ட் புக்ல கிடையாது, வெறும் பினான்சியல் புக்ல மட்டும்தான். பினான்சியல் புக்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மைனஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதாவது டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பென்சஸா காமிச்சிருக்கோம். இப்ப காஸ்ட் புக்ல பண்ணா தொட்டு நம்ம இது திரும்பி இதையும் ஆட் பேக் பண்ணணும். எஸ், இப்ப போடலாமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஸ் பர் பினான்சியல் புக். இப்ப நம்ம லாஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தடை எதுவுமே மாத்த வேண்டாம். இதுல லாஸ் கொடுத்துருக்காங்களா, அப்ப மைனஸ்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட், லெஸ் பண்ண வேண்டியதெல்லாம் லெஸ். பிகாஸ் ப்ராஃபிட்டுக்கு நம்ம ஒரு ரூல் படிச்சுட்டு அப்புறம் வந்து லாஸ் வந்துச்சுன்னா அதுக்கும் தனியா ஒரு ரூல் படிச்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம படிக்கிறது ஒரே ரூல் தான் படிக்க போறோம். எக்ஸ்பென்சஸா இன்கமா எந்த ஆங்கிள் பார்க்கணும், அது கம்மியா இருக்கா இல்ல ஜாஸ்தி இருக்கா, அவ்வளவுதான். ஓகே, ஒரே ஆங்கிள் நம்ம பார்த்துட்டு இங்க நம்ம லாஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கிறோம், ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ்ல வச்சு காமிக்க போறோம், அவ்வளவுதான். ஓகே, அப்ப இங்க வந்து நம்ம மைனஸ், இப்ப ஆட் அப்படின்னா மைனஸும் ஆடும் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, அத மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, எஸ். இப்ப நான் சொன்ன மாதிரி ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் இன் காஸ்ட் புக். காஸ்ட் புக்ல என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி காமிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப நம்மளோடது பினான்சியல் புக். அப்ப நம்ம இங்க மைனஸ் பண்ணணும். ஓகே, இது பாருங்க, ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம போட்டாச்சு, 1200 மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்ன்றது இன்கம். இன்கம் எதுல வந்து அண்டர் வேல்யூ பண்ணிருக்காங்க, பினான்சியல் புக்ல. அப்ப இப்ப நம்ம ஆட் பேக் பண்ணலாம். 3000 பாருங்க, அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் போட்டாச்சு. அப்புறம் டார்மெண்ட் மெட்டீரியல் ரிட்டர்ன் ஆஃப் இன் பினான்சியல் புக். பினான்சியல் புக்ல எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா காஸ்ட் புக்ல பண்ணலன்ட்டு. சோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். 1000 பாருங்க, மெட்டீரியல் ரிட்டர்ன் ஆஃப் போட்டாச்சு. அப்புறம் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்.
ஓகே, ஓவர் ஹெட்ன்றது எக்ஸ்பென்சஸ், அப்சார்ப்ஷன் அப்படின்னா அது காஸ்ட் புக்ல தான் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். காஸ்ட் புக்ல என்ன பண்ணிட்டாங்க, அண்டர் அப்சார்ப் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன்ஸ் லிவிட் பை முனிசிபாலிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ஃபினான்ஷியல் புக்ல மட்டும்தான் வரும். அப்போ காஸ்ட் புக்ல பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டெபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பெய்டும் பாத்தீங்கன்னா வெறும் ஃபினான்ஷியல் புக்ல மட்டும்தான் வரும், காஸ்ட் புக்ல வராது. ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். 2000 அவ்வளவுதான். கொடுத்துருக்க ஐட்டம் எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது போட்டாச்சு அண்ட் சப்ராக்ட் பண்ண வேண்டியது போட்டாச்சு. இப்போ டோட்டல் போடலாமா? 3000 பிளஸ் 1000 பிளஸ் 4500 2000. ஓகே, மொத்தம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 10,500. இது அப்படியே 1200 தான். ஓகே, 10,500 1200. இது மைனஸ், ஏன்னா லெஸ் பண்ண போறோம் இல்லையா, மைனஸ். இது நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப 25,000 ஓட 10,500. ஓகே, இது வேற, இது பாசிட்டிவ் அது நெகட்டிவ். சோ நம்ம மைனஸ் பண்ணிட்டு எதோட சைனை போடணும்னா மைனஸ் நெகட்டிவ் சைன். பாருங்க 14,500 வந்துருச்சு. ஓகேவா, இதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ். இப்ப ஆன்சர் வந்து நமக்கு நெகட்டிவ் தான். அப்ப எவ்வளவு வருது பாருங்க, 15,700 நெகட்டிவ். நெகட்டிவ்ன்றதுனால நம்ம எப்படி கால் பண்றோம்னா லாஸ் ஆஸ் பர் காஸ்ட் புக். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? காஸ்ட் புக் படியும் லாஸ் தான், ஏன்னா இது நெகட்டிவா வந்திருக்கு. ஒருவேளை இங்க பாசிட்டிவா வந்திருந்ததுன்னா நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது நெகட்டிவா வந்துட்டோட்டு இது வந்து லாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஈஸியா இருக்கு இல்லையா? சோ நீங்க வந்து எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். நம்ம ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 5 ஸ்டெப்ஸ் பேசிக்கா புரிஞ்சுட்டு லாஸ்னா மைனஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். எந்த ஆங்கிள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுன்றத கிளியரா பாத்துக்கோங்க. அந்த ஆங்கிளுக்கு அது எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பாத்துட்டோம்னா ஈஸியா எனி நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இதே மாதிரி மாடல்லயே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.